டெல்லியில் பிரதமர் மோடியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த ஏதுவாக மத்திய அரசின் காட்சி விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை நீக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு ஆயிரக்கணக்கான வருஷமா நடக்கும். எங்க வீட்டில் காளை மாடு வளர்த்துருக்கிறோம், பிள்ளை மாதிரி வளர்ப்போம். ஒரு மாட்டுக்கு ஒரு துரும்பு விழாது. இதை தடை வச்சதுனால மொத்த தமிழ்நாடு, தென் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த வேதனையில் ஆத்திரத்தில் இருக்காங்க. நீங்க இந்த பட்டியல்ல இருந்து, காட்சி பொருள் பட்டியல்ல இருந்து ஓநாய், கரடி, சிங்கம், புலி, யானை இந்த பட்டியல்ல இருந்து வீட்டில் வளர்க்குற இந்த மாடுகளை எடுங்க. அப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல நாம வின் பண்ண முடியும்னு சொன்னேன். அது ஒரு நோட் எழுதினாரு. நான் மேக்சிமம் என்ன செய்ய முடியுமோ நான் செய்யறேன்னு ஒரு நோட் எழுதினார். நான் இதை சொன்ன, இதை செய்தீங்கன்னா தென் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிப்பாங்க. இலங்கை அரசின் 7 கோடி ரூபாய் அபராதம் உள்ளிட்ட நடவடிக்கையால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்பதால் உடனடியாக தலையிட வேண்டும் என மோடியிடம் கேட்டுக்கொண்டதாகவும் வைகோ தெரிவித்தார். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு அதிகப்படியான நிதி தேவைப்படுவதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு சிறப்பாக செய்திருந்ததை பிரதமரிடம் எடுத்துக் கூறியதாகவும் வைகோ மேலும் கூறினார்.